இல்ல நீங்க கூட்டணியே இன்னும் சேரல. நீங்க கூட்டணி நான் சொல்றது அதிமுக பாஜகவும் ஒன்றாக தேர்தலை சந்திப்பதுன்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுதான். ஓகே. புரியுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற முறையில இருந்த பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பாமக இன்றைக்கு யார் கூட இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணில இருந்து வெளியே போயிட்டேன்னு சொல்றாரு. டிடிவி வெளியே போயிட்டேன்னு சொல்றாரு. அநேகமா இருக்கிறது இல்ல. இந்த ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய சில கட்சிகள் இருக்கு. ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இப்படிதான் இருக்காங்க. மற்றபடி ஒரு எந்த கட்சியும் அவளோட இல்ல. அதே மாதிரி அதிமுகவோடு கூட்டணியில இருந்த தேமுதிகவும் அந்த அதிமுகவோட இல்லைன்னு சொல்லுது. எஸ்டிபி அதிமுக இல்லைன்னு சொல்லிருச்சு. அப்ப இன்னும் ஒரு நீங்க திமுக கூட்டணின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா திமுக தலைமையிலான கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கு. கிட்டத்தட்ட தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களை ஒன்றாக சந்தித்த கூட்டணி. அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இட தொகுதி பங்கீட்லயும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. அப்படி இருக்க நேரத்துல அதற்கு எதிராக இருக்கக்கூடிய, அதாவது ஆட்சியில இருப்பவர்கள் மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்கும்னு சொல்ற நிலைமையில அந்த அதிருப்தியை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய எதிர்கட்சிகள் ஒன்றாக இல்லைன்னு வந்து பார்க்க முடியுது நம்ம. அப்ப அந்த கூட்டணிங்கிறது இன்னும் உருவாகல. ஆனா அதற்கு முன்பாக அமித்ஷாவுடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக, எல்லாரும் அந்த அதிமுகல இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிற மாதிரி தெரியுது.